அனுமான் சிரஞ்சீவி வரம் பெற்றது எவ்வாறு தெரியுமா? அனுமனுக்கு சிரஞ்சீவி மற்றும் எப்போதும் சாகாமல் இருக்கும் வரத்தை அளித்தவர் பிரம்மதேவரும் தேவர்களின் தலைவனான இந்திரனும் தான். அனுமன் குழந்தையாக இருந்தபோது காற்றில் பறந்தபடி விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது பளபளவென மின்னிய சூரியனை பழம் என நினைத்து அதை பறிப்பதற்காக அதை நோக்கி விரைந்தார். எங்கே அனுமான் சூரியனை விழுங்கி விடுவாரோ என பயந்தான் இந்திரன். இதனால் ஹனுமனை தடுப்பதற்காக தனது வஜ்ராயுதத்தால் அனுமனை தாக்கினான். மிகவும் சக்தி வாய்ந்த வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட அனுமன் மயங்கி விழுந்தார். அனுமனின் தந்தையான வாயு பகவான் காற்றில் மயங்கியபடி இருந்த அனுமனை மீட்டு குகை ஒன்றிற்கு கொண்டு சென்றார். தனது மகனின் இந்த நிலைக்கு காரணமான இந்திரன் மீது வாயு கடும் கோபமடைந்தார். இதனால் பூமியில் உள்ள காற்று அனைத்தையும் நீக்கினார். இதனால் உயிர்கள் அனைத்தும் பெரும் துன்பத்திற்கு ஆளாகின. இதைக் கண்டு மிரண்டு போன தேவர்கள் படைப்பின் கடவுளான பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக தேவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு அனுமன் இருந்த குகைக்கு சென்றார் பிரம்மா. அனுமனை குணப்படுத்தினார் பிரம்மா. அங்கு வந்திருந்த அனைத்து கடவுள்களும் அனுமனுக்கு பலவிதமான வரங்கள் கொடுத்து ஆசி வழங்கினர். ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு அற்புதமான வரத்தை அனுமனுக்கு அளித்தனர். இறுதியாக வரமளித்த பிரம்மா எந்த ஆயுதத்தாலும் மரணம் ஏற்படாத சிரஞ்சீவி வரத்தை அனுமனுக்கு அளித்தார். அந்த சமயத்தில் இந்திரனின் கோபமும் தணிந்தது. மனம் மாறி அனுமன் மீது அன்பு கொண்ட இந்திரன் அனுமன் எப்போது விரும்புகிறாரோ அப்போது மட்டுமே அவரது மரணம் ஏற்படும் வரத்தை அளித்தார்.